எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்தாலும் நிறைய பேர் சோர்ந்து போய் உட்கார உலகம் தான். ஆனா நம்ம மேலப்புதூர்ல, நம்ம திருச்சியில நமக்கு எல்லாரும் ஒரு முன்மாதிரியா ஒரு அண்ணா இங்க சீட்டு கடை வச்சு இதுக்கு கவர் தச்சிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோட்டிவேஷனால நமக்கு ஒரு முன் உதாரணமா அண்ணா இருக்காங்க. அண்ணா எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க, அவங்க கிட்ட நம்ம பல டீடைல்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். வணக்கம் அண்ணா, உங்க பேரு? என் பேர் ராஜா. எப்படி நான் அந்த தொழில் கத்துக்கிட்டீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க? நான் 8th படிச்சிருக்கேன். நான் ஒத்த கடையில பரமசிவன்ற கடையில 10 வருஷம் வேலை பார்த்தேன். நம்ம கடை வச்சு 13 வருஷம் ஆகுது. நம்மள எல்லா டூ வீலர் எல்லா வண்டிக்குமே சிறந்த முறையில சிக்க விட்டாங்க ஒரு போட்டு தருவோம். நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் போய் கத்துக்கிட்டு இந்த வேலையை. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி நிறைய பேர் வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காங்க. எதிர்பார்ப்பா இருக்கிறது அந்த வேலைக்கு நான் போனேன். ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, இல்ல நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்கனாலும் சரி, ஏதாவது உங்களை டிமோட்டிவேட் பண்ணிருப்பாங்க, நீ எதுக்குடா இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்களா? இல்ல, இன்னும் அதுக்குள்ள யாருமே பண்ணது கிடையாது. இந்த வேலையை நானா தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனேன். ஓகேண்ணா. ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படின்னா? ஃபுல் அண்ட் ஃபுல் என் வைஃப் தான். குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பொம்பளை பிள்ளை. சரி, நான் இப்ப கடை வச்சு இங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். 13 வருஷம் ஆச்சு. இப்ப இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல, இந்த அமௌண்ட்டுக்குலாம் என்ன பண்ணீங்க? சேர்த்து வச்சு பண்ணதுதான். அப்புறம் ஒண்ணு இல்ல, நான் மாற்றுத்த ஒரு இதே நம்மளுக்கு கிடையாது. நான் எல்லாத்தையும் தான் நான் நினைச்சேன். வேலைக்கு போனேன், கத்துக்கிட்டேன். இப்ப தனியா கடை வச்சு 13 வருஷம் ஆகுது. என்கிட்ட ஒரு 2-3 பேர் வேலை பாக்குறாங்க. நமக்கு போதுமான வருமானம் வருது. அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. நான் ஒரு பொண்ணை 7 வருஷமா லவ் பண்ணேன். இப்ப கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆகுது. 2 பொம்பளை பிள்ளை, 2மே இப்ப காலேஜ் படிக்கிறாங்க. 2 பேருமே காலேஜ்? எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க? ஒரு பாப்பா இந்திரா காந்தியில படிக்கிறாங்க, இன்னொரு பாப்பா நேஷனல் காலேஜ்ல படிக்கிறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? ஒருத்தர் பிகாம் சிஏ படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க அதே பிகாம் தான் படிக்கிறாங்க. தொழில் செஞ்சு உங்களை படிக்க வைக்கிற முடியற அளவுக்கு அந்த பினான்சியல் சப்போர்ட் கிடைக்குதா? அதான் நம்ம வேலையெல்லாம் ஆண்ட பொழுது எந்த குறையுமே கிடையாது. வேலையெல்லாம் வேலை பாக்குறவங்களுக்கு என்ன சேலரி? ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, இன்னொரு ஆளுக்கு 750 ரூபா. உங்க வைஃப் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எந்த விதத்துல அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க என்னோட மாற்றுத்திறனாளி நினைச்சு என்னை லவ் பண்ணாங்க. அவங்க வாழ்ந்தா அவரு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப நல்ல நிலைமையில இருக்கும். எந்த குறையுமே இல்லை. உங்க வைஃப் மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ஃபேமிலில சப்போர்ட் இருந்துச்சா? சப்போர்ட்லாம் இல்ல, எதிர்ப்பு தான் இருந்துச்சு. எதிர்ப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மீறி எப்படி நீங்க இந்த கல்யாணம் பண்ணீங்க? அதே மீறி என் வைஃப் தான் நான் கட்டினா அவரை தான் கட்டுவேன், எனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி ஸ்டேஷன் முடியாம போய் பேசி எழுதி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணோம். அப்ப லவ் மேரேஜ் தான் அது? லவ் மேரேஜ் தான். பெரிய தகராறு எல்லாம் நடந்து போராட்டம் எல்லாம் நடந்துதான் அப்புறம் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. இல்ல இப்ப நானே லவ் பண்ணாலும் எங்க வீட்டுல அதெல்லாம் அவனா வேணாண்டி அப்படி சொன்னாலும் அப்படிதான் அவங்க வீட்டுல சொன்னாங்க. அவங்க பேசினவங்களே இப்ப உங்க மாமியார் உங்க மாமனார் எல்லாமே ராசி ஆயிட்டாங்க. இப்போ எல்லா வீட்லயும் சொல்றதா சொன்னாங்க, எப்படி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற அப்படி எப்படினாங்க. ஆனா இன்ன வரையும் என் முன்னாடி ராசாத்தி மாதிரி தான் வச்சிருக்காங்க, வீட்டுல தான் இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி யாருமே வீட்டுல முடங்கி இருக்க வேணாம், எல்லாருமே ஒரு கைத்தொழில கத்துக்கலாம். நான் நிறைய பேர் இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் உடஞ்சு போயிடுறாங்க. ஒரு சின்ன பிரேக்கப்பா இருக்கட்டும், அம்மா திட்டாங்க, ஸ்டாஃப் திட்டாங்க அப்படின்லாம் எல்லாத்துக்குமே ஒரு மனசு உடஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரும்? அதுக்குதான் நான் ஒரு எடுத்துக்காட்டா அதான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். என்னை பார்த்து எல்லாமே அவங்க கைத்தொழில போய் கத்துக்கலாம். கைத்தொழில் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல நல்லா வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள் அப்படின்னு பழமொழி இருக்கு. அதே மாதிரி தாங்க, நீங்க எந்த ஒரு சின்ன தோல்வியா இருந்தாலும் மனசு உடைஞ்சு போயிடாம உங்களுக்குன்னு ஒரு கைத்தொழில கத்து வச்சுக்கோங்க அப்படின்னு ராஜா அண்ணா நம்ம கிட்ட அருமையா சொன்னாங்க. இது மாதிரியான பிசினஸ் ரிலேட்டடான நியூஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.